தமிழக திரையுலகில் தளபதி என்று கொண்டாடப்படும் விஜய் தற்போது அரசியலில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியின் தலைவராக பரிணாமித்துள்ளார். ஒரு மனிதனின் வெற்றியும் புகழும் வெறும் உழைப்பினால் மட்டும் வருவதில்லை, அதற்கு பின்னால் ஒரு வலிமையான கிரக அமைப்புகளும் இருக்கின்றன. அப்படி விஜய் அவர்களின் ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் பற்றிதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நடிகர் விஜய் 1974ஆம் ஆண்டு ஜூன் 22ஆம் தேதி சென்னையில் பிறந்தார். இவரது ஜாதகப்படி ராசி கடகராசி, நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம், லக்னம் கன்னி லக்னம். கிரகநிலைகளின் பலம். விஜயின் ஜாதகத்தில் மிக முக்கியமான அம்சம் குரு பகவான் மற்றும் சனி பகவானின் அமைப்பாகும். கடகராசியில் பிறந்த இவருக்கு ராசிநாதன் சந்திரன் தன் சொந்த வீட்டிலேயே அமைந்திருப்பது மன வலிமையையும் மக்கள் செல்வாக்கையும் ஒருங்கே வழங்குகிறது. சந்திரபலம். கடகராசியின் அதிபதி சந்திரன். சந்திரன் மனதுக்கு அதிபதி. ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருப்பதால் மிக அமைதியான சுபாவமும் எதையும் நிதானமாக யோசித்து செய்யும் பக்குவமும் இவருக்கு கிடைத்துள்ளது. 10ஆம் இடத்து கிரகங்கள். ஒருவருடைய தொழில் மற்றும் புகழை குறிப்பது 10ஆம் இடம். விஜயின் ஜாதகத்தில் 10ஆம் இடமான மிதுனத்தில் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை தருகிறது. இதுவே அவரை பேச்சாற்றல் மிக்கவராகவும் அறிவுபூர்வமான முடிவுகளை எடுப்பவராகவும் மாற்றுகிறது. குருவின் பார்வை. குரு பகவான் விஜயின் ஜாதகத்தில் கேந்திர பலம் பெற்று விளங்குகிறார். குருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பது கோடி நன்மைகள் தரும் அமைப்பாகும். இதுவே அவரை சர்ச்சைகளில் இருந்து காப்பாற்றி மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடிக்க செய்துள்ளது. சினிமா முதல் அரசியல் வரை. விஜயின் ஜாதகத்தில் உள்ள சுக்கிரன் கலைகளுக்கு அதிபதி பலமான நிலையில் இருக்கிறார். ரிஷபத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்துள்ள சுக்கிரன் அவருக்கு திரையுலகில் அசைக்க முடியாத இடத்தை கொடுத்தார். ஆனால் தற்போது அவர் அரசியலில் கால் பதித்துள்ள நிலையில் சனியின் பெயர்ச்சியும் குருவின் தற்போதைய சஞ்சாரமும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கடகராசியை பொறுத்தவரை 2026ஆம் ஆண்டு என்பது ஒரு திருப்புமுனை ஆண்டாக அமையும். தற்போது நடைபெற்று வரும் தசாபுத்திகள் அவருக்கு தலைமை பண்பை நோக்கி நகர்த்துகின்றன. ஜாதகத்தில் ராஜயோக அமைப்புகள் இருப்பதால் அவர் எடுக்கும் முடிவுகள் ஆரம்பத்தில் சவாலாக இருந்தாலும் இறுதியில் வெற்றியை தேடித்தரும் என்பது நம்பிக்கை. தமிழக அரசியலில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் என்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கான களமாக அமையப் போகிறது. நடிகர் விஜயின் ஜாதக ரீதியான அமைப்புகள் அந்த தேர்தலில் அவருக்கு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை பார்க்கலாம். விஜய் தற்போது பராபவ தமிழ் புத்தாண்டு காலகட்டத்தில் தனது அரசியல் பயணத்தை தீவிரப்படுத்தியுள்ளார். 2026ஆம் ஆண்டில் சனி பகவான் மற்றும் குரு பகவானின் இடமாற்றங்கள் விஜய்க்கு சாதகமான சூழலை உருவாக்குகின்றனவா? குருவின் சஞ்சாரம். குரு பகவான் 2025 முதல் 2026ஆம் காலகட்டத்தில் மிதுனம் மற்றும் கடகராசிகளில் சஞ்சரிக்க உள்ளார். கடகராசிக்கு குரு வரும்போது ஜென்ம குரு, அதாவது மிகப்பெரிய சவால்களை கொடுத்தாலும் அவரது 5 மற்றும் 9ஆம் பார்வைகள் கட்சிக்கு மிகப்பெரிய மக்கள் ஆதரவை திரட்டி கொடுக்கும். சனி பெயர்ச்சியின் தாக்கம். தற்போது அஷ்டம சனி விலகி அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்வது அவருக்கு நிம்மதியையும் தெளிவான சிந்தனையும் கொடுக்கும். 2026ஆம் ஆண்டு தேர்தல் கணிப்புகள். தேர்தல் களம் அவருக்கு சாதகமாக இருக்குமா? ஜோதிட வல்லுநர்கள் கணிப்புகளின்படி விஜயின் ஜாதகத்தில் சிம்ம கர்ஜனை போன்ற ஒரு வேகம் ஒளிந்திருக்கிறது. கன்னி லக்னத்திற்கு 10இல் சூரியன் இருப்பது அதிகாரத்தை கையில் எடுப்பதற்கான அறிகுறியாகும். வாக்கு வங்கி. ஜாதகத்தில் 4ஆம் இடம் என்பது பொதுமக்களையும் 11ஆம் இடம் என்பது லாபத்தையும் குறிக்கும். இந்த இடங்களில் சுபகிரகங்களின் பார்வை இருப்பதால் குறிப்பாக பெண்கள் மற்றும் இளைஞர்களின் வாக்குகள் இவருக்கு பெரிய அளவில் கிடைக்க வாய்ப்புள்ளது. கூட்டணி மற்றும் யூகம். விஜயின் ஜாதகப்படி அவர் மற்றவர்களை சார்ந்து இருப்பதை விட தனித்து நின்று தனது பலத்தை நிரூபிக்கவே விரும்புவார். இருப்பினும் 2026 பிப்ரவரி முதல் மே மாதம் வரையிலான காலகட்டம் மிக மிக முக்கியமானது. இந்த நேரத்தில் கிரகங்களின் நிலை மாற்றம் அடைவதால் எதிர்பாராத அரசியல் திருப்பங்கள் நிகழலாம். எந்த ஒரு பெரிய ஜாதகத்திலும் சில பலவீனங்கள் இருக்கவே செய்யும். விஜயின் ஜாதகத்தில் ராகு கேதுக்களின் நிலை அவ்வப்போது மறைமுக எதிர்ப்புகளையும் வதந்திகளையும் உருவாக்கும். இதை தவிர்க்க அவர் ஆன்மீக ரீதியாகவும் மக்கள் சேவையிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். மொத்தத்தில் விஜயின் ஜாதகம் ஒரு சாதனையாளரின் ஜாதகம். சினிமாவில் உச்சம் தொட்டது போலவே அரசியலிலும் அவர் ஒரு தனி முத்திரையை பதிப்பார் என்பதில் ஐயமில்லை. 2026 மே 4ஆம் தேதிக்கு பிறகான காலகட்டம், அதாவது தேர்தல் முடிவடையும் சமயம், அவரது ஜாதகத்தில் உள்ள
அவரது ஜாதகத்தில் உள்ள ராஜயோகம் என்பது முழுமையாக செயல்பட தொடங்கும். எனவே தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.